நானும் விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவே. நானும் விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவே. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். நானும் விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவே. நானும் விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவே. என் நடத்தை பாதைகளில் அமைந்துள்ளது. என் காலடிகள் வழியினின்று பிறழவில்லை. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பே. என் பக்கம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். நானும் விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவே. நானும் விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவே. உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவே. நானும் விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவே. நானும் விழித்தெழும்போது உருவம் கண்டு நிறைவடைவே. இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இன்றைய நாளில் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் 17. இந்த ஒரு திருப்பாடல் மாசற்றவனின் மன்றாட்டு என்ற ஒரு தலைப்பிலே தாவீது அரசர் பாடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடலில் நாம் பார்க்கின்ற போது தாவீது அரசர் கடவுளின் பேரில் தன்னுடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்பதன் மூலமாகவும் தன்னுடைய மன்றாட்டு எப்பேற்பட்ட ஒரு மன்றாட்டாய், மாசற்ற ஒரு மன்றாட்டாய் இருப்பதனையும் அறிவிப்பதன் வழியாக கடவுளுடைய இரக்கத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை நமக்கு எடுத்து கூறுவதாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடல் அந்த மாசற்ற ஒருவன் கடவுளை நோக்கி தன்னுடைய இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற போது கடவுள் நிச்சயமாக அந்த மனிதனுடைய மன்றாட்டை கேட்டருள்வார் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை நமக்கும் கொடுப்பதாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற அந்த 5 வசனங்களை
நாம் 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதியில் அந்த மாசற்ற மனிதனுடைய ஒரு மன்றாட்டை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர் தன்னுடைய மன்றாட்டை கடவுளின் பால் ஏறெடுக்கின்றார். அந்த ஒரு மன்றாட்டு தன்னுடைய மாசற்ற ஒரு தன்மையிலிருந்து கடவுளிடம் ஒப்படைக்கப்படுவதால் கடவுள் நிச்சயமாக அந்த மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார். எனவே நான் கடவுளுக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழுகின்ற போது என்னுடைய ஜெபங்களை கடவுள் நிச்சயம் கேட்பார் என்ற அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக இந்த முதல் பகுதி நமக்கு கூறுகின்றது. இதிலிருந்து நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். நாம் கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற போது அது நம்முடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கின்றது. எனவே நம்முடைய நேர்மையற்ற ஒரு வாழ்க்கையோடு நாம் வாழுகின்ற போது நாம் ஏறெடுக்கின்ற அந்த மன்றாட்டுகளும் அர்த்தமற்ற ஒரு மன்றாட்டுகளாக மாறிவிடும். எனவே நம்முடைய வாழ்வை நாம் முதலில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதன் பின் நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுக்கின்ற போது கடவுள் நிச்சயம் நமக்கு பதில் கூறுவராக இருக்கின்றார். அடுத்த பகுதியில் நாம் பார்க்கின்ற போது எதற்காக இந்த ஒரு பாடல் அமைந்திருக்கின்றது என்றால், அவருடைய பாதுகாப்பிற்கு நிமித்தமாக தாவீது அரசர் பாடுவதாக இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருப்பதை நாம் இன்றைய நாளில் 2வது பகுதியில் நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணின் இமையாக கண்ணின் மணி போல சிறகுகளின் கீழ் என்ற இந்த வாக்கியங்கள் எல்லாம் இந்த திருப்பாடலில் நம்மால் பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் கடவுள் நம்மை எந்த அளவிற்கு பாதுகாக்கின்றார், கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கின்றார், தன்னுடைய சிறகுகளின் கீழ் நம்மை அரவணைத்து நம்மை பாதுகாக்கின்றார் என்ற இந்த வார்த்தைகள் கடவுள் எத்தனை அன்பும் எத்தனை நமக்கு பாதுகாப்பும் தரக்கூடியவர் என்பதனை மிக அழகாக சொல்லிக் கொடுப்பவராக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. இறுதியில் நாம் பார்க்கின்ற போது கடவுளுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு கிருபையை நான் பெற வேண்டும் என்று சொல்லி தாவீது அரசர் பாடுகின்றார். இது தன்னுடைய வாழ்வில் அவர் நேரிய வாழ்க்கையை வாழுகின்ற போது, உண்மையான ஒரு வாழ்வை கடவுளுக்கு ஏற்ற ஒரு வகையில் நான் வாழுகின்ற போது, என்னுடைய இறுதி காலத்தில் என்னுடைய வாழ்வு முடிந்த அந்த நிறை வாழ்வை நான் பெறுகின்ற போது நான் கடவுளை முகமுகமாக தரிசித்து அவருடைய இருப்பிடத்தில் என்னால் இருக்க முடியும் என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை இப்போதே நமக்கு கொடுப்பனவாக இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகின்றது. நாமும் நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு ஏற்ற வகையில் வாழுகின்ற போது, கடவுளுடைய அந்த விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற போது, கடவுள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாதையை விட்டு விலகாமல் நான் நடக்கின்ற போது கடவுள் நிச்சயம் நம்மை பாதுகாத்து தன்னுடைய அந்த ஒரு நிறைவான அந்த ஒரு நிலை வாழ்வை நமக்கு நிச்சயம் கொடுப்பார். எனவே இன்றைய நாளில் அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையோடு நாம் கடவுளிடம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ எங்கள் அனைவரையும் நேரியதொரு வாழ்வுக்காக நீர் அழைத்து அந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற போது நாங்கள் கேட்கின்ற எல்லா ஜெபங்களையும் நீர் எங்களுக்கு தரவிருக்கின்றவராய் இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.